நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்தார். மக்கள் நலன் காக்கவும் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உயர்த்தவும் தமிழக அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 236 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் மொத்தம் 1098 திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். நெல்லை மருத்துவக் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள குழந்தைகள் நல ஒப்புயர்வு மையம் மற்றும் செவிலியர் பயிற்சி பள்ளி விடுதி கட்டடத்தையும், தூத்துக்குடி நாகலாபுரத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிக்கான கட்டடத்தையும் அவர் திறந்து வைத்தார். அப்போது விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். வறட்சி காரணமாக கிராமப்புறங்களில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் நீர் ஆதாரங்கள் மற்றும் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்தும் பணிகளுக்காக 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த அம்மாவுடைய அரசு ஆணையிடப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. வறட்சி காரணமாக நகர்ப்புறங்களில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலம் நீர் ஆதாரங்கள் மற்றும் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்தும் பணி 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த ஆணையிடப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. தமிழக மக்களின் நலனுக்காகவும் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உயர்த்துவதற்காகவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றாக தொடர்ந்து நிறைவேற்ற அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன்.